அனைவருக்கும் வணக்கம். தொடக்கநிலை 5 உயர் தமிழ்மொழி மாணவர்களின் பெற்றோர்களுக்கான பகிர்வரங்கு இது. இப்பகிர்வரங்கில் தொடக்கநிலை 5 உயர் தமிழ் மொழியின் ஆசிரியரின் பெயர் மற்றும் மின்னஞ்சல் முகவரி பற்றியும், உயர்தமிழ் மாணவர்கள் தேர்வில் பெறக்கூடிய அடைவு நிலைகளை பற்றியும், அவற்றிற்கான மதிப்பெண்களை பரப்பெல்லையை பற்றியும், தேர்வுக்கு மாணவர்கள் பயன்படுத்தும் எழுதுபொருள்கள் பற்றியும், தாள் 1 அதாவது கட்டுரைக்கு பயன்படுத்தக்கூடிய அகராதிகளின் பட்டியலையும், உயர்தமிழ் மாணவர்கள் அமரக்கூடிய தேர்வு கூறுகளான தாள் 1 மற்றும் தாள் 2 ஆகியவை பற்றிய பொதுவான கருத்துகளும், உயர்தமிழ் மாணவர்களின் கற்றலை மேம்படுத்தும் நோக்கில் தயாரித்து வழங்கி வரும் கற்றல் வளங்கள் பற்றியும், பெற்றோர்களின் சந்தேகங்களை தீர்க்க தொடர்பு கொள்ள வேண்டியவர்களின் விவரங்களும் பகிர்ந்து கொள்ளப்படும். தொடக்கநிலை 5 உயர் தமிழ்மொழி ஆசிரியர் திருமதி சீதா அவர்கள். அவர்களுடைய மின்னஞ்சல் முகவரி இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் தேவைப்படின் ஆசிரியரின் இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு தயங்காமல் தொடர்பு கொள்ளவும். உயர் தமிழ் மாணவர்களின் மதிப்பெண்களின் வெளிப்பாடு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள 4 தரவுகளின் அடிப்படையிலேயே கணக்கீடு செய்யப்படுகிறது. அட்டவணையின் இடப்பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அடைவு நிலைகளுக்கு ஏற்ப மதிப்பெண்களின் பரப்பெல்லை வலது பக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்கள் தேவைப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைய முகவரியை பெற்றோர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தொடக்கநிலை 5 மற்றும் 6 மாணவர்கள் தேர்வின் போது பயன்படுத்தக்கூடிய எழுது பொருள்களை பற்றிய வழிகாட்டுதல்கள் இனி பகிர்ந்து கொள்ளப்படும். எழுது பொருள்கள் 0.5 மில்லிமீட்டர் அளவு கொண்ட அடர் நீலம் அல்லது கருப்பு நிற பந்துமுனை பேனாவை மட்டுமே மாணவர்கள் தேர்வுக்கு பயன்படுத்த வேண்டும். அதாவது மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய பேனா முனையின் அளவு 0.5 mm கொண்டதாக இருக்க வேண்டும். டார்க் ப்ளூ அல்லது பிளாக் கலர் மட்டும்தான் மாணவர்கள் தேர்வுக்கு பயன்படுத்தணும். பால் பாயிண்ட் பேனாவாகத்தான் இருக்கணும். இவற்றை தவிர மற்ற வகை பேனாக்களை மாணவர்கள் பயன்படுத்தக்கூடாது. மற்ற வகை பேனாக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜெல் பென் 0.6 mm அளவு கொண்டது அல்லது 0.7 mm அளவு கொண்ட பேனாக்களை பயன்படுத்தி தேர்வை எழுதக்கூடாது. காரணம், அந்த வகை பேனாக்களை பயன்படுத்தும் பொழுது மாணவர்களுடைய எழுத்துகளின் அச்சுகள் ஒவ்வொரு பக்கத்தின் பின்புறத்திலும் படிவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இதனால அந்தந்த பக்கங்கள்ல இருக்க விடைகளை தெளிவாக பார்க்க முடியாது. அப்போ விடைகள் தெளிவாக தெரியல அப்படின்னா மதிப்பீடு செய்யறதுக்கு சிரமம் ஏற்படும். அந்த சிரமத்தை தவிர்க்கணும் அப்படின்னா இதை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இதனால சில சமயங்கள்ல மாணவர்கள் மதிப்பெண்களை இழப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம தவறாக எழுதியதை அழிப்பதற்கு இங்க கொடுக்கப்பட்டுள்ள கரெக்ஷன் டேப்பு அல்லது லிக்விடு போன்ற பொருட்களை தேர்வுத்தாள்ல பயன்படுத்தக்கூடாது. இவற்றிற்கு பதிலாக மாணவர்கள் தாங்கள் எழுதும் பேனாவை கொண்டே தவறான விடையை கோடிட்டு அழிச்சிடணும். அதாவது நேர கோடு போட்டு அழிச்சு காட்டணும். இப்போ அடுத்து அங்க எழுதுறதுக்கு இடம் இல்லை அப்படின்ற பட்சத்துல மாணவர்கள் கோடிட்டு அழித்தார்கள் இல்லையா, அந்த வாக்கியங்களுக்கு மேலேயோ அல்லது கீழேயோ சரியான விடையை எழுதணும். எக்காரணத்தை கொண்டு இந்த பொருள்களை தேர்வுத்தாள்கள்ல பயன்படுத்தக்கூடாது. அகராதிகளின் பயன்பாடு. தாள் 1 அதாவது கட்டுரைக்கு மட்டுமே மாணவர்கள் இந்த தமிழ் அகராதியை பயன்படுத்த முடியும். அதுவும் இங்க பட்டியல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற அகராதிகளை மட்டும்தான் மாணவர்கள் தேர்வுக்கு பயன்படுத்தலாம். இது குறித்த கூடுதல் தகவல்கள் தேவைப்பட்டால் பெற்றோர்கள் இந்த இணைய பக்கத்திற்கு சென்று தெரிந்து கொள்ளவும். உயர் தமிழ்மொழி மாணவர்களுக்கு தாள் 1 மற்றும் தாள் 2 என்ற தேர்வுகள் மட்டுமே உள்ளன. இவர்களுக்கு வாய்மொழி தேர்வோ அல்லது கேட்டல் கருத்தறிதல் தேர்வோ கிடையாது. அது மட்டும் இல்லாம உயர் தமிழ் மாணவர்கள் தேர்வு அப்படின்ற அடிப்படையில வரும் பொழுது அவங்க தமிழ் மொழிக்கான தேர்வுகளையும் எழுதுவாங்க, அதாவது மேற்கொள்வாங்க. உயர் தமிழ் மொழிக்கான தேர்வுகளையும் மேற்கொள்வாங்க. ஆனா இவை இரண்டுமே வெவ்வேறு நாள்கள்ல தான் நடைபெறும். இப்போ அவங்களுடைய உயர்தமிழ் மாணவர்களின் தேர்வுக்கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். தாள் 1 கட்டுரை மொத்தம் 40 மதிப்பெண்கள். தாள் 2 மொழி பயன்பாடும் கருத்தறிதலும் என்ற அடிப்படையில் இருக்கும். மொத்தம் 60 மதிப்பெண்கள்.
தாள் 1 கட்டுரை அப்படின்னு சொல்லும்போது இதுல மொத்தம் 2 வினாக்கள் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு வினாவை தேர்ந்தெடுத்து மாணவர்கள் கட்டுரை எழுதணும். அவர்களுடைய கட்டுரை 120 சொற்களுக்கு குறையாமல் இருக்கணும். இதற்கு கொடுக்கப்படக்கூடிய கால அளவு 50 நிமிடங்கள். மொத்த மதிப்பெண்கள் 40. வினா 1 அப்படின்னு வரும் பொழுது தலைப்பும் சூழலும் கொண்டு அமையும். இந்த தலைப்பு மாணவர்களின் வயதிற்கும் அனுபவத்திற்கும் உட்பட்டதாக மட்டுமே இருக்கும். மாணவர்களுடைய கற்பனைக்கு இடமளிக்கும் வகையிலையும் இந்த தலைப்பு அமைந்திருக்கும். இப்போ மாணவர்கள் வினா 1 தேர்ந்தெடுத்து எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கற்பனைகளை அந்த தலைப்புக்கு சூழலுக்கு ஏற்ற வகையில கருத்துக்களாக அமைத்து வெளிப்படுத்தலாம். வினா 2. இந்த 2வது வினா அப்படிங்கிறது தொடக்க வரிகளை கொண்டு அமைந்திருக்கும். இந்த 2வது வினாவை தேர்ந்தெடுக்கிற மாணவர்கள் கொடுக்கப்பட்டுள்ள தொடக்க வரிகளை கட்டாயமாக அவங்களுடைய தேர்வுத்தாள்ல எழுதியிருக்கணும். அவர்களின் கட்டுரை அந்த தொடக்க வரிகளின் கருத்துக்களை ஒட்டியதாகவே தான் இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் இந்த தொடக்க வரிகள்ல இருந்து மாறுபட்டு இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த தொடக்க வரிகளை கட்டுரையோடைய தொடக்கத்துல மட்டும்தான் எழுதணும். அதை இடையிலேயோ அல்லது கடைசியிலேயோ எழுதக்கூடாது. அடுத்தது தாள் 2. இது மொத்தம் 3 பிரிவுகளை கொண்டது. மொழி பயன்பாடு, கருத்தறிதல் 1 அதாவது ஒரு சுய விடை கதை பகுதி, அடுத்தது கருத்தறிதல் 2 உரைநடை பகுதி என்ற 3 அடிப்படையில தாள் 2 அமைந்திருக்கும். இத்தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வினாத்தாள் புத்தகமும் விடைத்தாள் புத்தகமும் வழங்கப்படும். மாணவர்கள் வினாத்தாளில் உள்ள கேள்விகளுக்கு விடை புத்தகத்தில் உள்ள கட்டத்துக்குள்ளதான் விடைகளை எழுத வேண்டும். கட்டாயமாக அவங்க பரிந்துரைக்கப்பட்ட பேனாக்களை மட்டும்தான் பயன்படுத்தணும். இவ்வினாத்தாளில் மொத்தம் 23 வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். மாணவர் அனைத்து வினாக்களுக்கும் கட்டாயம் விடையளிக்க வேண்டும். அடுத்தது தாள் 2ல முதல் பகுதி மொழி பயன்பாடு. இப்பிரிவில் பிழை திருத்தம், வாக்கியங்களை முடித்தெழுதுதல் ஆகிய தலைப்புகளில் மொத்தம் 10 வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். இந்த பிழை திருத்தம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள பகுதியில கோடிட்ட 5 பிழையான சொற்களை திருத்தி அச்சொற்களினுடைய சரியான வடிவத்தை மாணவர்கள் விடை புத்தகத்துல கொடுக்கப்பட்ட கட்டத்துக்குள்ள எழுதுவாங்க. இந்த பிழை திருத்தம் அப்படின்ற பகுதியில பிழைகள் எந்தெந்த அடிப்படையில எல்லாம் வரும் அப்படின்னா எழுத்து பிழைகளாகவோ, வாக்கிய இயைபு பிழைகளாகவோ, எச்சங்களாகவோ, ஒட்டு சொற்களை கொண்டதாகவோ, வேற்றுமை உருபுகள் இருக்கக்கூடிய சொற்களாகவோ அமைந்திருக்கும். அதாவது எழுத்து பிழைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒலி வேறுபட்ட சொற்களாக இருக்கலாம், குறில் நெடில் சொற்களாக இருக்கலாம், எகர ஒகர சொற்களாக இருக்கலாம், ஏகார ஓகார சொற்களாக கூட இருக்கலாம். வாக்கிய இயைபு அப்படின்னு சொல்லும் பொழுது திணை, பால், எண், இடம், காலம் இதுல ஏதாவது ஒன்றை வெளிப்படுத்தும் வகையில அமைந்திருக்கும். ஒட்டுச் சொற்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படின்ற சொல்ல சேர்க்கிற விதத்திலேயோ அல்லது நீக்கிற விதத்திலேயோ அமைந்திருக்கும். வேற்றுமை உருபுகள் அப்படின்னு வரும் பொழுது ஐ, ஆல், கு, இன், அது அப்படின்ற உருபுகளை சோதிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். அடுத்தது வாக்கியங்களை முடித்தெழுதுதல் என்ற தலைப்பின் கீழ் இடம்பெறும் 5 வாக்கியங்களை பொருத்தமான சொற்களை கொண்டு மாணவர்கள் முடித்தெழுத வேண்டும். அவ்வாறு முடிக்கப்பெறும் வாக்கியங்கள் ஒவ்வொன்றும் அதற்கு முந்தைய வாக்கியத்தின் கருத்தையே கொண்டிருக்க வேண்டும். அதாவது இந்த வாக்கிய முடித்தெழுதல் அப்படின்றது எந்தெந்த அடிப்படையில சோதிக்கப்படும் அப்படின்னா உடன்பாடு வாக்கியமாகவோ எதிர்மறை வாக்கியமாகவோ சோதிக்கப்படும், காரண காரிய வாக்கியங்கள் சோதிக்கப்படும், செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கிய வகைகளும் இதுல சோதிக்கப்படும். அடுத்தது பிரிவு கருத்தறிதல் 1. இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சுய விடை கதை பகுதியாக தான் இருக்கும். இப்பிரிவில் கதையை ஒட்டி இடம்பெறும் வாசிப்பு கருத்தறிதலில் உயர் சிந்தனை திறன்களையும் சொல் வளத்தையும் சோதிக்கும் வகையில் மொத்தம் 6 வினாக்கள் இடம்பெறும். அந்த 6 வினாக்கள்ல 4 சுயவிடை வினாக்கள், அதற்குரிய மதிப்பெண்கள் 12. 2 சொற்பொருள் வினாக்கள், அதற்குரிய மதிப்பெண்கள் 4. மொத்தம் 16 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். இந்த 2 சொற்பொருள் வினாக்களின் பொருளை உணர்த்தும் சொற்களை கருத்தறிதல் பகுதியிலிருந்து அடையாளம் கண்டு எழுத வேண்டும். குறிப்பாக இந்த சொற்பொருள் வினாவுக்கு கேள்வி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு குறிப்பு இருக்கும். அந்த குறிப்பு வெளிப்படையாகவே கொடுக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு 3ஆம் பத்தியில் இந்த சொல் எந்த பொருளை உணர்த்துகிறது அப்படின்னு கேட்போம். அப்போ மாணவர்கள்
பகுதி முழுவதும் தேடணும்னு அவசியம் இல்லை. எது 3வது பத்தி அப்படின்றத நேரடியா அந்த 3வது பத்திக்கு போய் அங்க அந்த சொல்ல தேடி கண்டுபிடிச்சு அதற்குரிய விடை புத்தகத்துல இருக்க கட்டத்துக்குள்ள எழுதலாம். இந்த மாதிரி 2 கேள்விகள் அமைந்திருக்கும். இந்த கருத்தறிதல் பகுதியில் இருக்கிற வினாக்களுடைய அமைப்பு முறை எப்படி இருக்கும்னா, ஊகித்தறிதல், காரண காரியத்தை கண்டறிதல், கருத்துகளுக்கு இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை அறிதல், ஒரு கருத்து சரி அல்லது தவறு என்பதை காரணங்களோடு விளக்குதல், மைய கருத்தை அல்லது முக்கிய கருத்தை அடையாளம் காணுதல் என பல வகை திறன்களை சோதிக்கும் வகையில தான் வினாக்கள் இதுல இடம்பெற்றிருக்கும். கடைசியா கருத்தறிதல் 2. இப்பிரிவில் ஓர் உரைநடை பகுதியை ஒட்டி இடம்பெறும் வாசிப்பு கருத்தறிதல் இருக்கும். இதுல மாணவர்களுடைய உயர் சிந்தனை திறன்களையும் சொல் வளத்தையும் சோதிக்கும் வகையில மொத்தம் 7 வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். இதுல இடம்பெறும் வினாக்கள் உரைநடை பகுதியின் முக்கிய கருத்துக்களை சோதிப்பவையாக அமையும். அது மட்டும் இல்லாம அந்த வினாக்கள் எல்லாமே வெவ்வேறு வினா சொற்களை கொண்டதாக அமைந்திருக்கும். எடுத்துக்காட்டுக்கு என்ன, ஏன், எப்போது, காரணம் என்ன, எவ்வாறு என்ற அடிப்படையில அந்த வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். இங்க 7 வினாக்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதுல 6 வினாக்கள் சுயவிடை வினாக்களாகவும் 1 மட்டுமே சொற்பொருள் வினாவாகவும் அமையும். மொத்த மதிப்பெண்கள் 24. அடுத்ததாக மாணவர்களுடைய கற்றலை மேம்படுத்த ஏற்பாடு செய்து வழங்கக்கூடிய கற்றல் வளங்கள் பற்றி பார்ப்போம். மாணவர்களின் கற்றலை மேம்படுத்த பள்ளி பல வளங்களை வழங்கி வருகின்றது. குறிப்பாக பயிற்சித்தாள்கள், கட்டுரை தொகுப்புகள் மற்றும் மாதிரி தேர்வுத்தாள்கள் என்று அவர்களுக்கு சில வளங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலமாக மாணவர்களுடைய கற்றல் மேம்படுகிறது. தொடக்கநிலை 5 உயர் தமிழ்மொழி தொடர்பான கருத்துகளில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது கூடுதல் தகவல்கள் தேவைப்பட்டாலோ உயர் தமிழ்மொழி ஆசிரியர் திருமதி சீதா அவர்களை அணுகலாம். அவர்களுடைய மின்னஞ்சல் முகவரி ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்வு அமைப்பு முறை பற்றிய ஐயங்கள் இருந்தால் எங்களுடைய துறை தலைவர், அதாவது மதர்தான் HOD மிஸ்தான் போச்சின் அவர்களை அணுகவும். அவர்களுடைய மின்னஞ்சல் முகவரி இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்களாகிய நாங்கள் மாணவர்களின் கற்றலுக்கும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கும் பாடுபடுகிறோம். பெற்றோர்கள் தயவு கூர்ந்து எங்களுடன் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.